பெரம்பலூர் அருகே ஏற்கனவே இயங்கி வந்த பால் பண்ணையை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பால் உற்பத்தியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே உள்ள தம்பிராண்டிப்பட்டி கிராமத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பெரம்பலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பால் பண்ணை இயங்கி வருகிறது. இந்த பால் பண்ணையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 500 லிட்டர் அளவிற்கு பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் தினந்தோறும் பால் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஊரில் மகளிர் சுய உதவி குழு மூலம் மற்றொரு பால் பண்ணை துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பால்வளத்துறை அதிகாரிகள் கடந்த 50 ஆண்டு காலமாக இயங்கி வந்த பால் பண்ணை மூடப்பட்டதாகவும் மகளிர் சுய குழு உதவி மூலம் செயல்பட்டு வரும் பால் பண்ணையில்தான் பாலை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பிராண்டிப்பட்டி கிராம பால் உற்பத்தியாளர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போது அவர்கள் ஒருமையில் பேசியதோடு இரட்டை வார்த்தையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பால் ஊற்றுவதற்காக உற்பத்தியாளர்கள் வந்தபோது பால் பண்ணை திறக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பால் உற்பத்தியாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் தம்பிராண்டிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே பால் கேனுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கையை ஏற்பது குறித்து உயர் அதிகாரிகளுடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் மேலும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதின் பேரில் தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் தம்பிராண்டிப்பட்டி கிராமத்தில் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு நிலவியது.